வணக்கம். ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். ஏகப்பட்ட கடன் எனக்கு இருக்குங்க. அந்த கடன்லாம் அடைக்கணும்னு நெனச்சாவே பயமா இருக்கு. இங்க வாங்கி அங்க குடுத்துட்டேன், அங்க வாங்கி இங்க குடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு லாக்கான ஒரு சூழ்நிலையில இருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல. என்ன பண்ணுது தெரியல. நெறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்றாங்க. வீட்ல இருக்கிறவங்க கூட என்ன மதிக்க மாட்றாங்க. எனக்கு ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கேன். இதனால ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போய் பேசி மனசு விட்டு பழகலாம் பார்த்தா கூட யாரும் வந்து எங்க நம்மகிட்ட கடன் கேட்டுருவானோ கூட ஃப்ரெண்ட்ஸு கூட ஃபோன் எடுக்க மாட்றாங்க. ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கிறேங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோல உங்களோட நெறைய விஷயங்கள ஷேர் பண்ண போறோம். அதாவது உங்க கடன்லேருந்து வெளிய வரதுக்கான ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். அதே நேரத்தில எந்தெந்த வகையில நீங்க கடன் பட்டிருக்கீங்களோ, அந்த சூழ்நிலையிலேருந்து வெளிய வரதுக்கான வாய்ப்புகள் என்ன? யார் யாரெல்லாம் உங்களுக்கு லோன் தராங்க? அந்த லோன எப்படி நீங்க அப்ளை பண்ணலாம்? கடன் பட்டவருக்கும் லோன் கிடைக்கும். ஸோ அந்த வகையான லோன்கள் என்னென்ன? அந்த லோன் மூலமாக நீங்க எப்படி பயனடைய முடியும்? அது எப்படி அப்ளை பண்ணலாம்னு ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல நீங்க செய்யும்போது நாங்க அப்லோட் வீடியோஸ் நோட்டிஸ் பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவா இருக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதிக கடன் இருக்கிறவங்களை 2 வகையா பிரிச்சுக்கலாம். ஒன்று, தன்னுடைய பிஸ்னஸ்க்காகவும் தன்னுடைய தேவைக்காகவும் கடன் வாங்கி அதில் சிக்கி கொண்டவர்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் மாட்டிக்கிட்டவங்க. இந்த சூரிட்டி சைன் பண்ணுறது, கேரண்டர் சைன் பண்ணுறது, இவர்கிட்ட வாங்கி இவர்கிட்ட கொடுக்குறது, ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி எதாவது பண்ணுறது, அக்கா தானே, மாமா தானே, அண்ணன் தானே, தம்பி தானே ஹெல்ப் பண்ணிட்டு நடுவில் மாட்டிக்கிற ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ 2 வகையில் நீங்கள் எந்த வகையில் இருந்தாலும் இந்த கடன் நீங்கள் அடைக்க முடியும். அதுக்கு முக்கியமான ஒரு 5 பாயிண்ட் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறமா இந்த கடன்லேருந்து வெளியே வரதுக்கான லோன் யார் யார் தராங்கன்றது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதில் முதல் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் மட்டும்தான் அணுகி கொண்டிருக்கிறீர்கள் என்பது பெரிய தவறு. நான் தனியாக இருக்கேன் நீங்கள் நினைக்கிறீங்க தெரியுமா? அப்படி நினைக்கவே கூடாது. ஏன்னா கடவுள் உங்களுக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த போராட்டத்தில் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் கூட கடவுளும் இருக்கிறார். இப்போ உங்களுக்கு பணம் தேவையாக இருக்கலாம், இப்போ நீங்கள் அவமானங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அது நிரந்தரமான ஒரு விஷயம் கிடையாது. உங்களுக்காக கடவுள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். நிறைய பேருக்கு திடீர்னு இந்த பைக் சாவி தேடுவாங்க வீட்டில், அங்கே இங்கே எங்கேயும் தேடுவாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா பக்கத்துல தான் இருக்கும். அவங்க கவனம் ஃபுல்லாக பரபரப்பாக இருக்குமே தவிர சொல்யூஷன் பக்கத்தில் தான் இருக்குன்னு நிதானமாக கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு உட்காந்து பார்த்தோம்னா அந்த சாவி அங்கே தான் இருக்கும். சில நேரத்தில் கரண்ட்டு போச்சுன்னு வச்சிங்களேன், நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு இடம் 10-15 வருஷமாக ஒரு வீட்டில் வாழ்ந்துருப்போம். ஆனாலும் அந்த வீட்டில் எந்த பொருள் எங்கே இருக்குன்னு டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் மறந்துடுவோம். தடவி தேடிட்டு இருப்போம். இந்த மாதிரி தான் மக்கள் வந்து கடவுளை தேடிட்டு இருக்காங்க. ஸோ கடவுள் வந்து எப்போதும் பக்கத்தில் தான் இருக்கார். அதனால் நீங்கள் போய் தடவி தேடிட்டு இருக்கலாம் வேண்டாம். உங்களுடைய பிரச்சனை அவருக்கு நல்லாவே தெரியும். இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கான சொல்யூஷனும் அவருக்கு தெரியும். அப்படி உங்களை விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய கடவுள் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு சொல்யூஷன் உண்டு, நம்பிக்கை உண்டு. இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வந்துடுவீங்க. நம்பர் 1. நம்பர் 2, உலகத்தில் பெரிய அதிசயங்களை கண்டு நம்ம வியந்து கொண்டிருக்கோம். ஆனால் கடவுளுடைய பெரிய அதிசயங்கள் ஒன்று நீங்கள் தான். ஏன்னா கடவுள் உங்களை பெரிய விஷயமா இந்த உலகத்தில் அனுப்பிச்சிருக்கார். ஏதோ பிறந்தோம், செத்தோம், கடன் வாங்கினோம், மாட்டினோம், பிரச்சனையோடு இருக்கிறதுக்காகவே கடவுள் நம்ம அனுப்பவில்லை. அவருடைய பெரிய அதிசயமான ஒரு பிறவி தான் நீங்கள். ஸோ உங்களை ரொம்ப கவனித்து பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் பீஸுங்க. நீங்கள் அதான் சொல்லுவாங்களே, ஃபேக்ட்ரியிலே சிறப்பான ஒரு பீஸ்னால் அது நீங்கள் தான். ஸோ சிறப்பான மனிதர் நீங்கள். அப்படி உணரக்கூடிய நீங்கள் ஏன் சில நேரத்தில் சோர்ந்து போய் உங்களை நீங்கள் கவனிக்காமல் இருக்கிறீங்க? நீங்கள் அதிசயமாக உருவாக்கப்பட்டவர்கள், நீங்கள் வெற்றி கண்ட மனிதர்கள், வெற்றியை காண போகிறவங்க. ஸோ வெற்றியை காணக்கூடிய ஒரு மனுஷன் எவ்வளோ பிரகாசமாக இருப்பானோ அது போல் நீங்கள் இருக்கணும். நாளைக்கே உங்களோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் வந்துருச்சுன்ட்டு ஒரு ரிசல்ட் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ அதே சந்தோஷத்தை தான் நீங்கள் இருக்கணும்னு கடவுள் விரும்புகிறார். அதனால் நீங்கள் சோகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்காக சாப்பிடாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே புலம்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சந்தோஷமாக இருங்க. இந்த சூழ்நிலை உங்களை விட்டு சீக்கிரமாக போக போகுது. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுன்றது உண்மையாக நீங்கள் நம்பணும். ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரத்துக்கான முக்கியமான விஷயம், உங்களை நீங்கள் அலங்கரித்து கொள்ள வேண்டும். நல்ல சந்தோஷமாக இருங்க. இப்படி இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்பு போகும்போது நமக்கு எல்லா விஷயங்களும் ஒன்று ஒன்றா கிடைக்கும். நம்பர் 3, உங்களுக்கு இவ்வளோ கடன் இருக்கும் பொழுது நீங்கள் எதை செய்தாலும் அது உங்களுக்கு திரும்பி வரும் என்றதை வந்து நீங்கள் எப்பவுமே மறக்கக்கூடாது. நீங்கள் கோவப்படுத்தினாலேயோ அல்லது உங்கள் கடன்காரங்க படுத்தினாலேயோ, நீங்கள் மற்றவங்களை திட்டுறதுனாலையோ, கடன்காரங்க கிட்ட சண்டை போடுறதுனாலையோ, ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுனாலையோ எந்தவித பயனும் கிடையாது. நீங்கள் இருக்கிறது டெட் என்றதுனால நீங்கள் அமைதியாக தான் இருக்க வேண்டும். இப்போது அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் வரும்பொழுது, உங்களுக்கான பதில் வரும்பொழுது ஈஸியாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. நிறைய பேர் வந்து இங்கே
இங்கே தான் மாட்டுவாங்க. அவங்க வாயை வச்சுட்டு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டுவாங்க. அந்த கடனாலேயே மன்னிக்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த வாயினால் தாங்க அவனுக்கு கோவப்படுறான், அதனாலே திரும்ப எனக்கு காசு கொடுக்கணுங்கன்னு பிரச்சனை நிறுத்துவாங்க. ஸோ இந்த நேரத்தில் ரொம்ப அமைதியாக இருக்கணும். அதை தான் முக்கியப்படுத்தி நான் சொல்ல வரேன். நம்பர் 4 ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தர்கிட்டருந்து கடன் வாங்கிட்டேங்க, அந்த கடனை திரும்ப செலுத்த முடியலன்னு இன்னொருத்தர்கிட்ட வாங்கி இப்படி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயும் அடைக்க முடியல, அங்கேயும் அடைக்க முடியலன்ட்டு ஒரு தப்பு செஞ்சுட்டோம் இல்லையா? இந்த தப்பை சரி பண்ணுறேன்ட்டு இன்னொரு தப்பு செய்வோம் பாருங்க, அதுதான் பெரிய தப்பு. நிறைய பேர் 2 பைசா 3 பைசா 4 பைசா கடன் வாங்கிட்டு இதை வாங்கி அங்கே கட்டுவாங்க, அதை வாங்கி இங்கே கட்டுவாங்க. ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த தொடர் கதையாகவே இருக்கும். இது வந்து ஒரு குட்டி போடக்கூடிய ஒரு நாய்க்குட்டி போடுற மாதிரி அங்கங்கே ஒரு குட்டி போட்டு வந்துட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் எல்லாமே சேர்ந்து கத்தும் பாருங்க, அப்படி எரிச்சலாக இருக்கும். ஸோ அதனால் இந்த விஷயம் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு கடன் வாங்கிட்டீங்க, தப்பு செஞ்சிட்டீங்க, ஓகே, அதை அடைக்கிறதுக்கான விஷயத்த இன்னொரு கடன் வாங்கி சரி பண்ண முடியாது. பேங்க்கில் வாங்கிறது வேற, மற்ற நபர்கள்ட்ட வாங்கிறது வேற. ஸோ அதனால் இந்த தப்பை இதோடு நிறுத்திடுங்க. பேங்க்கில் வேணால் ட்ரை பண்ணுங்கள், மற்றவங்களை தாண்டி போகாதீங்க. இந்த டெட் எண்டில் நீங்கள் இதை கவனிக்க வேண்டிய விஷயம். நம்பர் 5 ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா நிறைய பேர் வந்து கடனே வாங்காமல் இருப்பாங்க. நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். ஒருத்தர் வந்து இலவசமாக ஒரு பணம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஏன்பா பணம் வேணும்ப்பா, இதாப்பா ஒரு 5 நிமிஷம் வச்சுக்க, உடனே தர வாங்கிக்க, டாக்குமெண்ட்லாம் வேணாம் வாங்கிக்க சொன்னா பட்டுன்னு வாங்கக்கூடாது. அந்த 5 நிமிஷம் எடுத்து எவ்வளோங்க மாதம் கட்டணும், வட்டி மட்டும்தான் கட்டணுமா, அசலும் சேர்த்து கட்டிக்கலாமா, இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய விஷயம். ஆனால் அதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். என்ன பண்ணுவோம், பணம் தராரு வாங்கிப்போம். அவர் சும்மா கொடுக்க மாட்டார். அந்த 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 5 பைசாவுக்கு உண்டான வட்டியை பிடிச்சிட்டு மீதி பைசா தான் கொடுப்பாரு. அப்போ கூட நமக்கு அந்த அறிவு இருக்காது. ஐயோ போச்சேன்ற விஷயம் தெரியாது. அந்த வட்டி மட்டுமே வாழ்நாள் ஃபுல்லாக கட்டிகிட்டு இருப்பாங்க. விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேள்வி அவங்க கேட்க மாட்டாங்க. இது எப்படிப்பா நீ ஃப்ரீயாக கொடுப்பேன், உனக்கு 5 பைசா நான் வட்டி கொடுக்கணும்ல, இந்த அசல் அப்படியே இருக்கும், கடைசி வரைக்கும் நான் வட்டி கட்டின்னு இருக்கேன் இல்லையா, அதனால் நீ வந்து வட்டி கொடு, அசலையும் சேர்த்து கட்டுறேன், ஒத்துக்கிறியான்னு கேட்டால் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இது போல் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்காம அர்ஜென்ட் கிடச்சிச்சுன்னு நம்ம வாங்கும்போது தான் பிரச்சனையில் மாற்றோம். படிக்காதவங்க இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்கன்னா, படித்தவங்க கிரெடிட் கார்டில் மாட்டிக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே வந்துடலாம். உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, அல்லது 1 லட்ச ரூபா கடன் இருக்குது. ஒரு பேங்க்கில் உங்களுக்கு கடன் இருந்துச்சுன்னா, அந்த பேங்க்கில் இருக்கிற கடனுக்கு சொல்யூஷன் பேங்க் தாங்க. இதுவே வந்து ஒரு நபர்கிட்ட இருந்து இங்கே கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு சொல்யூஷனும் பேங்க் தான். உதாரணத்துக்கு ஒரு XYZன்னு ஒரு பேங்க்கில் மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு லோன் தரக்கூடிய நிறைய பேங்க் இருக்காங்க. அந்த பேங்க்குக்கு நேரில் போய் விசாரிக்கணும். நேரில் விசாரிக்காத பட்சத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு விட்டுறக்கூடாது. 10 பேங்க் இருந்தாலும் சரி, 15 பேங்க் இருந்தாலும் சரி, 2 நாள் லீவு போட்டு சம்பளம் போனாலும் பரவாயில்ல போய் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் 2 நாளில் முடிஞ்சிடும். இதை செய்யாமல் நிறைய பேர் சின்ன சோம்பல் பட்டுக்கிட்டு அந்த கடனை வளர்க்க வச்சு அதுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்து பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புரோக்கர் நடுவில் நான் உனக்கு வாங்கி தரேன், இவனுக்கு நான் வாங்கி தரேன்னு சொல்கிறாங்கன்னா நம்பாதீங்க. நீங்களே நேரில் போய் விசாரிங்க. 10 பேங்க்குக்கு போங்க. கண்டிப்பாக இந்த பேங்க்கில் இருக்கிற பிரச்சனைலேருந்து வெளிவர முடியும். பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் உங்களுக்கு லோன் கிடைக்குங்க, கண்டிப்பாக கிடைக்கும். சொல்யூஷன் இருக்குது. இன்கம்மே உங்களுக்கு இல்லைன்னா, பெரிய இன்கம் இல்லைனா கூட அதுக்கும் சொல்யூஷன் இருக்குது. நீங்கள் கோஆப்ளிகேட் லோன் வாங்க முடியும், கணவன் மனைவியாக சேர்ந்து வாங்க முடியும், உங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து வாங்க முடியும். இதுக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்குது. நம்ம போய் கொஞ்சம் அலையணும். இது வந்து பேங்க்கில் மாட்டிட்டோங்க. கந்து வட்டியில் மாட்டிக்கிட்டவங்க, நீங்கள் வந்து மாத சம்பளம் இல்லைனா கூட உங்களோட சம்பளத்தை பேங்க் ஸ்டேட்மெண்ட் போல், அதாவது பேங்க்கில் போட்டு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் காட்டு. பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் சரி பண்ணுறதுக்கு ஒரு 3 மாதம் சம்பாதிக்கிற பணத்தை போட்டு எடுத்து நல்லா டிரான்சாக்ஷன் வச்சா போதும். எப்பவுமே பணத்தை போட்டுணுங்கன்னு சொல்ல, எடுத்துக்கலாம் போட்டுக்கலாம். இது போல் எடுத்து போட்டு காட்டும்போது இவர் நல்லா பண பரிவர்த்தனை காட்டுறாருன்னு பேங்கர் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் நல்லா கொடுத்துட்டாங்கன்னே போதும், உங்களுக்கு எல்லா லோனும் கிடச்சிருங்க. ஸோ இது வந்து சொல்யூஷனுங்க. இப்போ உங்களுக்கு எந்த கடன் பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு நான் சொல்யூஷனும் சொல்லியிருக்கேன். உங்கள் கடன்லேருந்து வெளியே வரதுக்கான சொல்யூஷனும் சொல்லியிருக்கேன். எல்லா சொல்யூஷனும் உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. நிதானமாக முடிவெடுங்க. எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதீங்க. இந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு கடவுள் இருக்கிறாரு. மனுஷனை நம்பாதீங்க. மனுஷனை நம்பினா கடைசி வரைக்கும் நம்மளை ஏமாற்றக்கூடியவங்க தான் இருப்பாங்க. கடவுள் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கார். அமைதியாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு வழியை கண்டிப்பாக ஆண்டவர் உருவாக்குவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுமா நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, பிடிச்சுமாக்கும். மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.